கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. பொதுவான விஷயம் என்னன்னு சொன்னா, கணவன் தன் மனைவிக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது கட்டாய கடமை. உண்ண கொடுப்பது, உடுத்த கொடுப்பது, வசிக்கின்ற வசிப்பிடம் வைத்து கொடுப்பது, நோய்வாய்ப்பட்ட மருத்துவம் செய்வது, அவசியமான பிரயாணங்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு செய்வது, இப்படி அடிப்படை தேவைகள் எல்லாம் கணவன் என்ற அடிப்படையில நிறைவேற்றி கொடுக்கிறது கட்டாய கடமை. அப்படி இருக்க போகும்போது கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஜக்காத்து காசை கொடுத்துவிட்டு அந்த காசுல உன்னுடைய உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுன்னு சொன்னா அது அறவே மார்க்கத்தில் கூடாது. ஆனால் கணவன் உண்ண கொடுக்கிறான், உடுத்த கொடுக்கிறான், தங்குறதுக்கு எல்லாம் செய்யறான், இது தன்னுடைய சொந்த காசுன்னு செய்யறான், தன் கடமையானவற்றை செஞ்சுட்டான். ஆனா மனைவி இந்த அடிப்படை தேவைகளை தாண்டி ஏதோ ஒரு தேவைக்காக அவள் கடன் பெற்றிருக்கிறான். அந்த பட்ட கடனை அடைக்க முடியாம அவள் திணறான். இப்ப கணவன் தன்னுடைய காசு பணத்துல ஜக்காத்து கொடுத்தது போக மீதமுள்ள பணத்தை கொண்டு மனைவியினுடைய கடனை அடைக்கிறதுக்கும் வழி இல்லை. இப்ப என்ன நிலைமை உண்டாகும் அப்படின்னு கேட்டா, அந்த மனைவி வேற யார்ட்டையாச்சும் ஜக்காத்து நிதியை வாங்கி தன்னுடைய கடனை அடைக்கணும். காரணம், கணவன் தனக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் போன்றவற்றுக்கு தான் காசு தர முடியும். தன்னுடைய கடனை அடைக்கிற அளவுக்கு அவன் வசதி இல்லை. அப்ப அடுத்த ஜக்காத்து வாங்கணும். இப்போ இந்த நிலையில கணவன் தன்னுடைய ஜக்காத்து நிதியை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையான செலவுகளுக்கு அல்லாமல் கடமை இல்லாத இது போன்ற கடன் போன்ற இந்த விஷயத்தை அடைக்கிறதுக்காக கொடுத்தால் செல்லுமா என்று கேட்டால் தாராளமாக செல்லும். அதிலே தடையேதும் இல்லை. காரணம், அல்லாஹ் எந்த 8 சாரார்களை ஜக்காத்துக்கு தகுதி பெற்ற மக்கள் என்று சொன்னானோ அந்த 8 சாரார்ல ஒரு ஆளாக இந்த மனைவி ஆயிட்டான். அப்ப தாராளமா கொடுக்கலாம், தவறே இல்லை. ஆனா மனைவியினுடைய அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி இதை கொடுத்தா செல்லாது, அது கூட இது ஒண்ணும். அதே மாதிரி மறுபக்கம் திருப்பி எடுப்போம். அதாவது மனைவி கணவனுக்கு எதையுமே கொடுக்க வேண்டிய கட்டாயமே இல்லை, மனைவி மேல எந்த கடமையும் இல்லை. இப்ப இந்த நிலையில மனைவி கணவன் கடன் பெற்றிருக்கிறாரு, அது வேறு ஒரு நிர்பந்தமான ஒரு தேவை இருக்குது. மனைவி தன்னுடைய சொந்த ஜக்காத்து கொடுத்தது போக மீதமுள்ள தொகையை கொண்டு கணவனுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை. இப்ப கணவன் என்ன செய்வான், அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேண்டியோ அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காக வேண்டியோ வேற யார்ட்டையாச்சும் ஜக்காத்து நிதியை வாங்கித்தான் அதை செய்வான். இப்ப இந்த நிலையில மனைவி தான் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து நிதியை தன் கணவனுக்கு திருப்பி விட்டா அந்த கடனை அவனால அடைக்க முடியும், அந்த தேவையை அவனால பூர்த்தி பண்ண முடியும். இப்படி இருந்தா மனைவி தன் கணவனுக்கு அந்த ஜக்காத்து நிதியை கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். அதனால இதற்கு எந்த தடையுமே இல்லை. இது மார்க்கத்து. காரணம், அந்த கணவன் அல்லாஹ் ஜக்காத்து கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட 8 சாரால ஒரு ஆளாக ஆயிட்டான், தாராளமாக கொடுக்கலாம். கணவனாக இருக்கிறதுனால கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, தகப்பனாக இருக்கிறதுனால, தாயாக இருக்கிறதுனால கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. பிள்ளையாக இருந்தா கொடுக்கூடாது. ஆனா தாய், தந்தை, பிள்ளைகள் அல்லாத மற்றவங்களை பொறுத்த மட்டும் அந்த 8 சாரார்ல ஒரு சாராராக இருந்தா தாராளமாக கொடுக்கலாம். அது எந்த தடையும் இல்லை.